வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி செலிப்ரேஷன் ஹால்லேருந்து வெளியே வர்ற நிலாவும் அவர் கூட வர்றாங்க. பாண்டி சேரனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் வரலையான்னு கேட்குறாரு. எங்கே வர்றதுன்றாரு அவர். எங்கே கிளம்பணுமா அப்படின்னு பாண்டி கேட்க என்ன ஆச்சுங்கிறாங்க நிலா. இன்னும் கிளம்பவே இல்லையாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல சீக்கிரம் வர சொல்லுங்கன்றாங்க நிலா. சொல்கிறேங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. டே இருக்கியாடான்னு சேரன் கேட்குறாரு. அண்ணே இருக்கேண்ணே. என்னண்ணே வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ற, காலேஜ் வரலையா நீன்னு கேட்குறாரு பாண்டி. என்ன காலேஜ் அப்படின்னு கோமால இருந்து முழிச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்காரு சேரன். ஒருவேளை பல்லவன் பேச ஆரம்பிச்சா இவர் காது கேட்காம போயிடுமோ? அண்ணே பிரைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பல்லவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் கிளம்பவே இல்லைன்னு சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க நான் ஏன்டா வரணுங்கிறாரு அவரு. பாண்டி திகைப்போட காதுல இருந்து ஃபோன் எடுத்துட்டு நான் ஏன் வரணும்னு கேட்குறாருங்க அவரு. அப்படின்னு பாண்டி சொல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு வாங்குற நிலா. அண்ணே இப்படி வீம்பு பிடிக்காதீங்கண்ணே, நீங்க வராம வேற யார் வருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல அவன் பண்ணின காரியத்துக்கு நான் வரணுமாப்பா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பல்லவன் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால மொத்தமா ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் டூ மச் அண்ணே. நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நியாயமா இந்த நேரத்துக்கு நீங்க இங்க இருக்கணும். ஆனா நீங்க இன்னும் கிளம்பவே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் வரணும்னு வேற கேக்குறீங்க? அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவானே. அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதெல்லாம் போதும்னே, ப்ளீஸ் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு நிலா சொல்ல சேரன் அமைதியா நிக்கிறாரு. அண்ணே நீங்க வர்றீங்க அவ்வளவுதான், 15 நிமிஷம் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காதுல இருந்து போனை எடுத்துட. இல்லப்பா அது அப்படின்னு ஏதோ சேரன் சொல்ல வர போன் கட் ஆயிருக்கு. காலை கட் பண்ண நிலா. அண்ணன் வந்துருவாரு பாண்டி, நீங்க வாங்கன்னு போனை கொடுத்துட்டு அவங்க நடக்க சரிங்கன்னு போறாரு. அவரும் கட்டான போனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு சேரன். கொஞ்சம் தள்ளி நின்று அனீஷும் சேரனையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன பையா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அனீஷ் கேட்க, இல்ல நிலா கால் பண்ணி காலேஜுக்கு வர சொல்லுது அப்படின்னு சேரன் சொல்ல, காலேஜுக்கு போறேன்னு தானே சட்டையெல்லாம் அயன் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க, போட்டுட்டு கிளம்புங்கிறாரு அனீஷ். ஓ சட்டையெல்லாம் இப்போ எடுத்துட்டு வந்துட்டு தான் இவ்வளோ சீன் போடுறாரா சேரன்? அவர் அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்க. சைட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போங்க பையா கிளம்புங்க முதல்ல அப்படின்னு அனீஷ் சொல்ல கொண்டு வந்த பையிலிருந்து ஷர்ட்டை வெளியே எடுக்கிறாரு சேரன். 1 2 இல்ல 3 ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு அவரு. பாண்டி உள்ளர வந்து உட்கார. அண்ணே அண்ணே கிளம்பிருச்சா வந்துருச்சான்னு கேக்குறாரு பல்லவன். கிளம்பிட்டாருடா அப்படின்னு நிலா சொல்ல இப்பதான் கிளம்ப போறாரா, ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுதே அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் கொஞ்சம் பாவமா பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல தாண்டா சைட்டு, வந்துருவாங்க நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் கொஞ்சம் கவலையா பாக்குறாரு. பாண்டிக்கு அண்ணன் வருவாரா வரமாட்டாரான்னு சந்தேகமா தான் இருக்கு. உனக்கு மேடை ஏறி போய் பிரைஸ் வாங்க போறோன்றதெல்லாம் டென்ஷனா இல்ல, அண்ணன் வராம போயிடுமோன்னு தான் டென்ஷனா இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நான் மேடை ஏறி பிரைஸ் வாங்குறதெல்லாம் அண்ணன் பார்க்கணுங்கிறதுக்காக தான், அதுக்குள்ள அண்ணன் வந்துரும்ல அப்படின்னு அழாத குறையா கேக்குறாரு பல்லவன். டேய் வந்துரும்டா அப்படின்னு சோழன் சொல்ல வாசல பாக்குறாரு பல்லவன். பல்லவன் கவலையோட உட்கார்ந்து இருக்கத பாக்குற சோழன் பேச்ச மாத்துறதுக்கு, டேய் பல்லவா கெஸ்டா யார கூப்பிட்டுருக்காங்களான்னு கேக்குறாரு. ஏன்னு அவரு கேட்க, இல்லடா இப்பெல்லாம் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கே சினிமா நடிகர்களை தான் கூப்பிடுறாங்களாம், அது மாதிரிலாம் உன் காலேஜில் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா பல்லவன் 2 பேரும் சோழனை முறைக்கிறாங்க. ஆனா சோழனோட உண்மையான இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிற பாண்டி அமைதியா அண்ணன் வருமா வராதான்னு டென்ஷன்ல உட்கார்ந்துருக்காரு. ஸ்டேஜில் பேனர் மெடல்ஸ்னு ஏகப்பட்டது அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க. பல்லவன் கவலையோட வாசல பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுது. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஜிவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவ்க்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இன்னும் சிறப்பாக்குறதுக்காக நம்ம ஃபவுண்டர் மிஸ்டர் முரளிதரன் சார் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அவர் லைட்டா எழுந்து உட்கார்றாரு. எல்லாரும் செம்மையா கிளாப் பண்றாங்க. அடுத்து அந்த லேடி பேசிக்கிட்டே போக அடுத்தடுத்து இருக்கவங்க எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவனுக்கு இங்க எதுலையுமே மனசு லைக்கல, வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு ஸ்பெஷல் டைம் இல்லையா, இங்க நிறைய போட்டியில நிறைய பேர் வின் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம காலேஜோட ஃபவுண்டர் மிஸ்டர் முரளிதரன் சார் நான் அழைக்கிறேன். முரளிதரன் சார் ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அவர் எழுந்து வர்றாரு. இன்னைக்கு பேச்சு போட்டியில முதல் பரிசு மணிமேகலைக்கு, ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் அப்படின்னு அந்த லேடி கூப்பிட அங்க ஒரு எல்லோ சாரி லேடி
ட்ரேல வச்சு மெடலை நீட்ட அதை மிஸ்டர் முரளிதரன் வாங்கி மணிமேகலைக்கு போட்டு விடுறாரு. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்க பல்லவனும் கிளாப் பண்றாரு. ஆனா துளி கூட சத்தமே வரல. அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க. வர்றவங்களுக்கெல்லாம் ஃபவுண்டர் மிஸ்டர் முரளிதரன் மெடலை கழுத்துல போட்டு விட்டு ஷேக் ஹேண்ட் கொடுத்து பாராட்டுறாரு. இவங்க 3 பேரும் ஸ்டேஜை பார்த்துட்டு இருந்தாலும் பல்லவன் வாசலையே பாக்குறத பார்த்து அவரை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. பல்லவன் பயங்கர தவிப்போட பார்த்துட்டு இருக்க ஸ்டேஜ்ல இருந்து பிரைஸ் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா இறங்கி போயிட்டு இருக்காங்க. அண்ணன் இன்னும் வரலையே என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் கடைசியா தானடா கொடுப்பாங்க, அதுக்குள்ள அண்ணன் வந்துருவாருன்னு நிலா சொல்ல, சோழன் ஆமாண்டான்னு தலையாட்டுறாரு. பாண்டியும் அப்படின்னு சொல்ல, இல்லண்ணே அடுத்து ஸ்போர்ட்ஸ் பிரைசஸ் தான் கொடுப்பாங்க, இன்னும் 5 நிமிஷத்துல பேர் கூப்பிட்டுருவாங்க, அண்ணன் இன்னும் வரலையே அப்படின்னு பல்லவன் புலம்பிக்கிட்டு இருக்க 3 பேருமே தவிப்பா பாக்குறாங்க. பக்கத்துல தானே சேர என்ன இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்னு பல்லவன் நொய் நொய்னு கேட்டுட்டு இருக்க, டேய் பல்லவா அண்ணன் வந்துருண்டா டென்ஷன் ஆகாத அப்படின்னு டென்ஷனை மறைச்சிட்டு சொல்றாரு சோழன். ஸ்டேஜ்ல பிரைஸ் போய்கிட்டே இருக்க, கீழே கிளாப்பிங் போயிட்டே இருக்கு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இல்லையா, 100 மீட்டர் ரன்னிங்ல 3rd பிரைஸ் சார்லஸ் அப்படின்னு சொல்ல சார்லஸ் எழுந்து போக எல்லாரும் கிளாப் பண்றாங்க. 2nd பிரைஸ் பீட்டர் அப்படின்னு சொல்ல இவங்க உட்காந்துருக்க சைட்ல இருந்து ஒரு பையன் எழுந்து போக எல்லாரும் சிரிப்போட உற்சாகமா கைத்தட்டுறாங்க. அவரும் மெடலை வாங்கிட்டு திரும்ப அந்த லேடி 1st பிரைஸ் பல்லவன் அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். ஹே அப்படின்னு கத்திக்கிட்டே செம்மையா கிளாப் பண்றாரு. பாண்டியும் ஒரு நாள் இவ்வளவு சிரிச்சது இல்ல, ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கிளாப் பண்ண பேக்ல இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. பல்லவா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட, பல்லவா கூப்பிடுறாங்க அப்படின்னு பாண்டியும் சொல்றாரு. பல்லவன் ஈன்னு திருதர்னு முழிச்சிட்டு இருக்க, டேய் பல்லவா போடா அப்படிங்கிறாரு சோழன். டேய் உன்னதாண்டா போடா போடா போடான்னு அண்ணனும் தம்பி மாத்தி மாத்தி சொல்ல பேக்ல இருக்க அவரோட ஃப்ரெண்டு விசில் அடிக்கிறாரு. பல்லவா போ அப்படின்னு நிலா சொல்ல, டேய் கூப்பிடுறாங்களடா போடா போடா அப்படின்னு அண்ணனுங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அழுமூஞ்சி அப்படியே உட்கார்ந்து இருக்க, டேய் போடான்னு 3 பேரும் பிடிச்சி தள்ளாத குறையா போடா போடாங்கிறாங்க. அவரு எழுத்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கு. டேய் போடா போடாங்கிறோம்ல போடா அப்படின்னு சொல்ல அவரு பயங்கர நர்வஸா ஸ்டேஜை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பாவம் அவர் என்னவோ கால்களை முன்னாடி தான் எடுத்து வைக்கிறாரு. ஆனா அந்த தூரத்தை தான் அவரால் கடக்கவே முடியல. ஒரு வழியா ஸ்லோ மோஷன்ல மூவ் பண்ணி அவரும் ஃபவுண்டர் கிட்ட போக அவரும் மெடல் எடுத்து கழுத்துல மாட்டி விடுறாரு. சோழன் பயங்கரமா விசில் அடிச்சு அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க நிலா டென்ஷன் ஆகி, சோழன் சும்மா இருங்கன்னு சொல்ல, அவங்களாம் அடிக்கிறாங்கல்ல அவங்கள அடிக்க வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, நீங்க அடிக்காதீங்க அவ்வளவுதாங்கிறாங்க நிலா. நல்லா வாங்கி கட்டிட்டியாடா வேணும் உனக்குன்னு பாண்டி சந்தோஷமா சிரிக்கிறாரு. எல்லாம் என் நேரண்டான்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு ஸ்டேஜை பாக்குறாரு சோழன். பல்லவன் மெடலை கழுத்துல போட்டுட்டு சர்டிபிகேட்டை கையில வாங்கிட்டு வர, டேய் பல்லவா அப்படின்னு பாண்டி தோளோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு. கையில் இருக்க சர்டிஃபிகேட்டை படக்குன்னு பிடுங்கிக்கிறாரு சோழன். 200 மீட்டர்ஸ் 3rd பிரைஸ் கோஸ் டு அப்படின்னு அந்த லேடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க இங்க சர்டிஃபிகேட்டை வாங்கி சோழன் நிலாவை ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. பாண்டி பல்லவன் கழுத்துல இருக்க மெடல் எடுத்து பாக்குறாரு. அந்த லேடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க பல்லவன் திகில் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அடுத்ததா பல்லவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போறாரு. 1st பிரைஸ் பல்லவன், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அரங்கமே கைத்தட்டல்ல அதிருது. பல்லவா சூப்பர்லடா போடா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் போடா 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 போ 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 அப்படின்னு சோழன் கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. ஆமா மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போறாரு பல்லவன். அடுத்த மெடலையும் கழுத்துல போட்டு விட்டாச்சு. சோழன் நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம விசில் அடிக்காம கிளாப் மட்டும் பண்றாரு. பல்லவன் இறங்கி வந்துட்டு இருக்க, பல்லவன் ஒரு நிமிஷங்கிறாங்க அந்த லேடி, நிறைய போட்டிகள்ல வின் பண்ணிருக்கீங்க, சோ மொத்த பிரைஸையும் வாங்கிட்டு போயிடலாம், ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த லேடி. இறங்கி வந்த பல்லவனும் ஸ்டேஜுக்கு போக இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. லாங் ஜம்ப் 1st பிரைஸ்ன்னு சொல்ல பல்லவன் கழுத்துல ஒரு மெடலை போட்டு விட சோழன் இதுக்கு மேலெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு உயின்னு விசில் அடிச்சுட்டே இருக்காரு. அடுத்ததுக்கும் 1st பிரைஸ் பல்லவன்னு சொல்ல விங் விங்னு விசில் அடிக்கிற சோழன் நிலா முறைக்கிறத பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு, சாரிங்க எனக்கே தெரியாம நான் அடிச்சிட்டேன்னு சொல்ல, சரி சரி அடிங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு ஏக குசி ஆயிடுது. ஏய் அப்படின்னு செம்மையா விசில் அடிக்கிறாரு. சந்தோஷத்தோட உச்சியில இருக்காங்க பல்லவன் ஃபேமிலி. ஜாவ்லின் 1st பிரைஸ் பல்லவன் சொல்ல பல்லவனோட பார்வை ஜாவ்லின் மாதிரி வாசலுக்கு தான் போகுது. ஷார்ட் புட் 1st பிரைஸ் பல்லவன் அப்படின்னு அந்த லேடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. பாண்டி போட்டோ எடுக்க, டேய் டேய் பல்லவன் ஏடுறா அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் நிக்கிற சைடா மொபைல திருப்புறாரு பாண்டி. அவங்க மெடல்ஸை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க இவர் வாங்கி வாங்கி கழுத்துல மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. பாத்துங்க சார் வெயிட் தாங்காம பைபிள்ல குப்புற விழுந்துற போறாரு, எவ்வளோ மெடல் பாருங்களேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாரு சோழன். எல்லாருமே கை தட்டி தட்டி ஓஞ்சு போயிடுறாங்க. அடுத்தது ஏதோ ஒரு கேம் நேம் சொல்லி 1st பிரைஸ் பல்லவன் சொல்ல
சோழன் உணர்ச்சி பெருக்குல எழுந்து நின்று கை தட்டிட்டு இருக்காரு. அவர் கண்கள்ல கண்ணீரே வந்துடுது. நிலாவும் எழுந்து நின்று கைத்தட்ட, அடுத்து பாண்டியன் கைத்தட்ட ரொம்பவே அமைதியா எல்லாத்தையும் வாங்கிட்டு வாசல பாத்துக்கிட்டே இறங்கி வர்றாரு பல்லவன். சூப்பர்டா அப்படின்னு சோழன் சொல்ல, செம்மடாங்கிறாரு பாண்டி. டேய் கிரேட்ரா பல்லவா அப்படின்னு நிலா இன்னும் கிளாப் பண்ணிட்டே இருக்கா. பல்லவா சூப்பர்டா சூப்பர்டா கலக்கிட்டடா செல்லம் அப்படின்னு சோழன் கட்டி பிடிச்சிட்டு விட, அடுத்து பாண்டி ஹக் பண்ணிக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு நிலாவும் ஷேக் ஹேண்ட் கொடுக்க, முகத்துல எந்த உணர்ச்சியுமே வருத்தத்தை தவிர இல்லாம கையை நீட்டுறாரு பல்லவன். எங்க அதை கூட பாருடா பாருங்களேன் அப்படின்னு சர்டிபிகேட்டை ஒவ்வொன்னையா சோழன் பார்த்துட்டு நிலா கிட்ட காட்ட, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ங்க சூப்பருங்க அப்படின்னு நிலா சொல்ல, கலக்கிட்டான் இல்லைங்க அப்படிங்கிறாரு சோழன். ப்ரைஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டேன், அண்ணன் இன்னும் வரலையே அப்படின்னு பல்லவன் கலர் கலரா கழுத்துல ரிப்பனோட மெடல் தொங்க கேக்குறாரு. விட்ரா அதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, பல்லவன் ரொம்ப வருத்தத்தோட வெளியே பாக்குறாரு. சரி நீ முதல்ல உட்காருங்கிறாங்க நிலா. பல்லவன் அங்க இருக்க சர்டிபிகேட் எடுக்க போக, டே இரு நான் எடுத்துக்கிறேன் உட்காருடா அப்படின்னு உட்கார வைக்கிறாரு பாண்டி. அவங்க 3 பேரும் கூட உட்காருறாங்க. கொஞ்சம் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க இப்ப பல்லவனை பார்த்து அவங்களும் சோகமாயிட்டாங்க. அண்ணன் வந்திருக்கலாம் நீ, அப்படி என்ன என் மேல கோவம் அப்படின்னு பல்லவன் கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு நிலாவும் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அண்ணனை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணனேன். அண்ணன் வரலன்னா எப்படி அப்படின்னு பல்லவன் கேட்க, விடு பல்லவா அண்ணனுக்கு ஏதாச்சும் வேலை கூட இருக்கலாம்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இதை விட அப்படி என்ன நீ பெரிய வேலை, அண்ணன் வேணும்னு தான் வரல அப்படின்னு பல்லவன் சங்கடமா சொல்ல, சோழனும் நிலாவும் சங்கடத்தோட உட்கார்ந்துருக்காங்க. பாண்டி அவரை பாவமா பார்த்துட்டு இருக்க, அண்ணனுக்கு என் மேல கோவம், அதான் நான் அவ்வளோ சொல்லியும் வரல, இனி என்ன பண்ணி அண்ணனை என்கிட்ட பேச வைக்கிறதுன்னு தெரியல நீ அப்படின்னு பல்லவன் புலம்பிட்டு இருக்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல வின் பண்ண பல்லவனுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஆனா பல்லவன் மட்டும் அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. டேய் பல்லவா உன்னதான்டா சொல்றாங்க, முகத்தை உம்முன்னு வைக்காம சிரிச்ச மாதிரி இருடா அப்படின்னு சோழன் சொல்ல, சிரிடாங்கிறாங்க நிலாவும். பல்லவன் ஈன்னு ட்ரை பண்ண, இதுக்கு நீங்க சிரிக்காமலே இருக்கலாம் பல்லவன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பல்லவன் இந்த இயர்ல 8 காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல 6 காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் வெரி கிரேட். ஸ்போர்ட்ஸ் மேல ரியல் பேஷன் இருக்கவங்களால மட்டும்தான் இப்படி சாதிக்க முடியும். இவரோட இந்த விக்டரி எல்லாமே நம்மள காலேஜோட ஒரு பிக் மொமெண்ட் தான். ஸோ பல்லவன் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ், ஒரு 2 வார்த்தை எங்களுக்காக சொல்லுங்கன்னு அந்த லேடி கூப்பிட, போ பல்லவா அப்படிங்கிறாரு பாண்டி. போடா 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 பல்லவா அப்படின்னு சோழன்னு சொல்ல, பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் பல்லவா போடா 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 பல்லவா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணே நான் போகலன்னு என்னால முடியாதுங்கிறாரு பல்லவன். என்னது போகலையா, டேய் பல்லவா என்னடா இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, போகலன்னு சொல்ற, போ பல்லவா அப்படின்னு நிலாவும் சொல்ல, எல்லாரும் போடா போ பல்லவான்னு சொல்லிட்டே இருக்காங்க. பிடிச்சி இழுத்து தள்ளாத குறையா பல்லவனை எல்லாரும் எழுப்பி விடுறாங்க. அவரும் தீபாவளிக்கு வந்த திருட்டுக்கோழி மாதிரி முழிச்சுக்கிட்டே போறாரு. அவர் எழுந்து நின்று இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க, போடா போடா அப்படின்னு உற்சாகப்படுத்தி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க பல்லவனும் பாண்டியும். பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கோஷம் போட்டு பல்லவனை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க மூடி இருக்க கதவை ஒரு பார்வை பாக்குறாரு பல்லவன். அப்படியே மெடல்ஸை பிடிச்சிக்கிட்டு மெதுவா ஸ்டேஜ்ல ஏறுறாரு. அந்த எல்லோ சாரி லேடி ஒரு ட்ரேல மைக்க கொண்டு வந்து கொடுக்க, பல்லவன் அந்த மைக்க கையில எடுத்துக்கிறாரு. எல்லாரும் ஆர்வமா பல்லவன் என்ன பேச போறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவரு கையில மைக்க வச்சுட்டு எல்லாரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு. திறந்திருக்க ஒரு கதவையே பாக்குது அவரோட பார்வை. ஷோ என்னடா இன்னும் பேசாம நிக்கிறான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க. பாண்டியோட பார்வை அந்த திறந்திருக்க கதவு பக்கமா போகுது. சோழனும் நிலாவும் பரிதாபமா பாத்துக்கிறாங்க. பாண்டிய ரொம்பவே சங்கடமா பரிதாபமா பாத்துருக்காரு. பல்லவன் நாக்கு உணர்ந்து தொண்டை அடிச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. சேனன் அப்படியே ஹீரோயினை காப்பாத்த போற ஹீரோ மாதிரி பாஞ்சு ஓடி வர்றாரு. அவர் வந்து ஸ்டேஜ் பக்கத்துல திறந்திருக்க கதவு முன்னாடி வந்து நிக்க, பல்லவன் அவரை நம்ப முடியாத பார்வை பாக்குறாரு. நம்பிய ஸ்டேஜ்ல இவரும் நம்ப முடியாம ஆன்னு பாக்குறாரு. ஒரே பார்வை பரிமாற்றம் தான். பல்லவன் முகத்துல சின்னதா சிரிப்பு வருது. ஓடி வந்த வேகத்துல உணர்ச்சி வசப்பட்டு ட்ரெயின் ஏறதுக்காக படிக்கட்டுல கால் எடுத்து வச்ச ஹீரோயின் திரும்ப கீழே இறங்கின மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு சேரன். பல்லவனோட சிரிப்பு இப்ப ஆனந்தமா மாறி அது ஆனந்த கண்ணீரா மாறிட்டு இருக்கு. பயங்கர பரவசத்தோட சேரன் பாத்துக்கிட்டு இருக்க. பல்லவன் எங்க பாத்துட்டு இருக்கான், முகத்துல இத்தனை உணர்ச்சி ஜாலங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டியும் சோழனும் டக்குன்னு ஒரே மாதிரி திரும்பி பாக்குறாங்க. நிலாவும் பாக்குறாங்க. அங்க சேரனை பார்த்த உடனே நிலா முகத்துல புன்னகை பூக்கள் அப்படியே மலருது. டேய் அண்ணன் வந்துட்டாரா அப்படிங்கிற சோழன் நிலா கிட்ட திரும்பி, ஏங்க அண்ணன் வந்துருச்சுங்க
அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. பல்லவன் லைட்டான கண்ணீரோட பார்க்க சேரன் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. 6 காம்படிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பல்லவனுக்கு நம்ம காலேஜ் சார்பா ஒரு சின்ன பதக்கம் கொடுத்துடலாம். இந்த மெமெண்டோவை பிரசன்ட் பண்றதுக்கு நம்ம காலேஜோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ரகுநாத அண்ட் நம்ம தனலட்சுமி மேம் இன்வைட் பண்றேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படியே பல்லவன் கண்ணீரோட நிக்க மத்தவங்க எல்லாம் பயங்கரமா கிளாப் பண்றாங்க. கிளாப்பிங் தான். சேரன் அப்படியே சின்ன சிரிப்போட நின்று தம்பியை ரசிச்சிட்டு இருக்க அவங்க 2 பேரும் எழுந்து வர்றாங்க. வந்தவர் பல்லவனுக்கு கை கொடுக்க அந்த மேடம் டிராபியை எடுத்துட்டு வர 2 பேரும் அதை நீட்ட பல்லவன் ரொம்பவே சந்தோஷமா அதை வாங்குறாரு. அப்போ சோழன் கொயின்னு விசில் அடிக்க எல்லாரும் அங்கேயே பாக்குறாங்க. சுயநினைவு மறந்து நின்றுட்டு இருந்த சேரனும் இப்ப கிளாப் பண்றாரு. அவங்க அந்த டிராபியை கொடுத்துட்டு போக அவர் ஸ்டேஜில் அதோடைய நிக்க எல்லாரும் எழுந்து நின்று செம்மையா கிளாப் பண்றாங்க. சேரன் கை தட்டிட்டே இருக்காரு. பல்லவன், இது உங்களுக்கான ஸ்பெஷல் டே இல்லையா? இந்த ஸ்பெஷலான மொமெண்ட்ல எங்களுக்காக 2 வேர்ட்ஸ் அப்படின்றாங்க அந்த லேடி. இப்போ டிராபியை லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்திக்கிட்டு மைக் எடுக்கிற பல்லவன் எல்லாருக்கும் வணக்கம்ன்றாரு. இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல நான் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலேஜ்ல நான் ரொம்ப நாளா படிக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட மேடை ஏறி பிரைஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. பொதுவா ஸ்போர்ட்ஸ்ல பேஷன் இருந்தாதான் இப்படி பிரைஸ் வாங்க முடியும்னு மேடம் சொன்னாங்க. ஆனா என் விஷயத்துல அது எதுவுமே கிடையாது. என் ஃபேமிலியை சந்தோஷப்படுத்தணும், முக்கியமா என் சேர அண்ணனை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படியே கண்ணீரோட முழிய விரிச்சு பாக்குறாரு சேரன். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஐயோ, இவ்வளவு பிடிவாதமும் வைராக்கியமும் இருக்க தம்பிய புரிஞ்சுக்காம இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு கண்ணீரோட பாக்குறாரு சேரன். இங்க வாசல்ல நிக்கிறாரு, அவர் தான் எங்க சேரன் அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாரும் சேரனை பார்க்க சேரன் என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு திக்குமுக்காடுறாரு. வெளியே வர போற கண்ணீரை உருட்டி உளறி தள்ளிட்டு இருக்காரு. அவரு நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்னு தான் இதெல்லாம் செஞ்சேன். எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாலும் அவரை விட என் அண்ணன் தான் என்னை அப்பாவா பாத்துக்குவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல நம்ப முடியாம சேரன் பார்க்க நிலா கண்கள்ல வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு சிரிப்போட பாக்குறாங்க. சோழனுக்கு வேற கண்ணு வேர்த்திருச்சாட்டிருக்கு. அவரும் தொடக்கிறாரு. பல்லவன், நான் கண்ணெல்லாம் தொடக்க மாட்டேன், வழிஞ்சிட்டு போகுதுன்னு உட்கார்ந்துருக்காரு. சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்தது, என்னை பாத்துக்கிட்டது எல்லாமே எங்க சேர அண்ணன் தான். அவர் தான் எனக்கு அப்பா அம்மா. என் சேரண்ணனை தான் நான் அப்பாவா நினைக்கிறேன் அப்படின்னு பல்லவன் பாராட்டிட்டு இருக்க அவரு அழுகைக்கு போயிட்டு இருக்காரு. நிலா ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்கூல் சேர்த்து விட்டது, காலேஜ் சேர்த்து விட்டது எல்லாமே என் அண்ணன் தான். ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் சோறு ஊட்டி விடுவாங்க, ஆனா எனக்கு என் அண்ணன் தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க வழியிற கண்ணீரை மாத்தி தொடச்சிட்டு இருக்காரு சேரன். எல்லாரும் உணர்ச்சி பெருக்கல கண்ணீர் கடல்ல நனைஞ்சிட்டு இருக்க நமக்கு ஏன்னு தெரில கண்ணீர் வரல. எப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாலும் எனக்காக என் அண்ணன் தான் ஓடி வரும். இப்படி எனக்காக எல்லாம் பார்த்து செஞ்ச என் அண்ணனை நானே கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாருமே அமைதியா பாக்குறாங்க. நான் பண்ணின தப்புக்கு தண்டனையா என் அண்ணன் பேசுறதையே விட்டுருச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல திருன்னு பார்த்துட்டு இருக்காரு சேரன். என் அண்ணனை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம எல்லா போட்டியிலையும் கலந்துகிட்டு பிரைஸ் வாங்கினா என் மேல இருக்க கோபம் போய் என் அண்ணன் என்கிட்ட பேசுமோன்னு அந்த ஆசையில தான் எல்லா போட்டியிலையும் கலந்துகிட்டேன் அப்படின்னு பல்லவன் தொண்டாடிக்க சொல்றாரு. சோழன் உணர்ச்சியை காட்டாம நிலாவை பார்க்க பாவங்க வென்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. ஏதாவது சாதிச்சு எங்க அண்ணனை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த மெடலோட நான் இப்ப மேடையில நிக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல அண்ணன் தம்பிங்க 3 பேரையும் நிலாவையும் மாறி காட்டுறவங்க இப்ப ஸ்டேஜ்ல இருக்கவங்க கீழே இருக்கவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. நான் தப்பு பண்ணினப்ப எப்படி என் அண்ணன் கோவப்பட்டுச்சோ அதே மாதிரி நான் ஜெயிச்சா எங்க அண்ணன் பெருமைப்படும்னு எனக்கு தெரியும். பண்ணின தப்பெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த நிமிஷம் என்ன நினைச்சு எங்க அண்ணன் வாழ்க்கையில பெருமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆமாண்டான்ற மாதிரி உணர்ச்சி பெருக்கோட பாத்துட்டு இருக்காரு சேரன். கண்ணங்கள்ல கண்ணீர் அப்படியே தகன்னு மின்னிட்டு இருக்கு. ஊர்ல கோவில்ல திருவிழா நடக்கும் போது போட்டியில கலந்துகிட்டு ஒரு சோப்பு டப்பா வாங்கினா கூட ஏதோ கோல்டு மெடல் வாங்கின மாதிரி எங்க அண்ணன் அவ்வளவு சந்தோஷப்படும். நான் இப்ப இந்த கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன், எல்லாத்தையுமே எங்க அண்ணனுக்காக நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல அரங்கத்துல பயங்கர கிளாப் சவுண்டு. நிலாவும் நெகிழ்ச்சியும் கண்கள் முன்ன பாத்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. சேரனும் மெதுவா கையை தட்டிட்டு இருக்காரு. அண்ணே, ரொம்ப சாரிண்ணே, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க சேரன் கண்கள்ல மலையா கண்ணீர் வழிய அதை 2 கையும் வச்சு அழுத்த தொடச்சிட்டு இருக்காரு. எப்படியோ நம்மளையும் அழுக வைக்கிறதுன்ற முடிவோட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. நான் எங்க அண்ணனை மேடை கூப்பிட்டுக்கலாமான்னு பல்லவன் கேட்க ப்ளீஸ்ங்கிறாங்க அந்த லேடி. நிலா சிரிப்போட பார்க்க பல்லவன் ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே குதிச்சு இறங்கி அண்ணன்கிட்ட வர்றாரு. பல்லவா அப்படின்னு அவரு கூப்பிட வான்னேங்கிறாரு இவரு. அழாதடா பல்லவா, என்ன அழாத அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சு விடுறாரு அவரு. அண்ணே வான்னு பல்லவன் கூப்பிட நான் அங்க போய் எதுக்குடாங்கிறாரு அவரு. வான்னு
வான்னு அப்படின்னு பல்லவன் கையை பிடிச்சி இழுக்க, வேணாண்டா வேணாண்டா பல்லவா அப்படின்னு கூட்டத்தை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் மிரட்சியோட சொல்றாரு சேரன். டேய் பல்லவா வேணாண்டா அப்படின்னு அவரு தயங்கிட்டே நிக்க, அண்ணன் வான்னு அப்படின்னு பல்லவன் அவரோட கையை பிடிச்சி மேல கூட்டிட்டு போறாரு. கீழே இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. நிலா ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஸ்டேஜுக்கு வந்து பல்லவன் கையை விட வணக்கம் வணக்கம்ன்றாரு எல்லாருக்கும். என் அண்ணனோட சேர்த்து என் மொத்த ஃபேமிலி இங்க நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, கீழே இருக்க 3 பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. சோழண்ணே, அண்ணி, பாண்டியண்ணே வாங்க வாங்க அப்படின்னு பல்லவன் கூப்பிட ஸ்டேஜில் இருக்கவங்களும் கிளாப் பண்றாங்க. வாண்ணே அப்படின்னு கூப்பிட சோழன் நிலாவை பார்க்க நிலா எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் பாண்டி 2 பேருமே எழுந்து நின்று மெதுவா ஸ்டேஜை நோக்கி நடக்கிறாங்க. சோழன் ஏறுறவரு எல்லாருக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டே பல்லவன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இது என் 2வது அண்ணன் சோழன், அவங்க என் அண்ணி, இது என் 3வது அண்ணன் பாண்டி. குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் என்ன பாதிக்காம பாத்துக்கிறவங்க இவங்க. எங்க அம்மா மாதிரி இருக்க எங்க அன்னிக்கும் இந்த மெடல் எல்லாம் நான் டெடிகேட் பண்றேங்கிறாரு அவரு. அடுத்து மைக்கையும் டிராபியையும் டேபிள் மேல வைக்கிற பல்லவன் ஒரு மெடலை கழட்டி சேரனுக்கு போட்டு விடுறாரு. அடுத்து ஒரு மெடலை கழட்டி சோழனுக்கு போட்டு விடுறாரு. அடுத்து ஒரு மெடல் கழட்டி பாண்டியோட கழுத்துல போட்டு விடுறாரு. அடுத்து ஒரு எல்லோ கலர் மெடலை கழட்டி நிலாவோட கழுத்துல போட்டு விடுறாரு. சேரன் அந்த மெடலையே எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. பல்லவன் மெதுவா பக்கத்துல வர அவரை இழுத்து தோல்ல சாச்சு அணைச்சிக்கிறது, தலையில தடவி கொடுத்துட்டு இருக்காரு. 3 பேரும் சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா பாச போராட்டம் வெற்றி அடைஞ்சி அண்ணன் தம்பி 4 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.